நிறைந்த அழகு நிறைவான மனசை தருகிறது. முதலில் அதற்கு மிக்க நன்றி. இதுக்காக தான் வந்தோம், இதை கேட்கறதுக்கு தான் வந்தோம். சினிமாவில் நடிக்கிற நடிகர்களுக்கு இதை கேட்குற வாய்ப்பு அதிகமாக கிடைப்பதில்லை. அதுவும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்ன விமர்சனம், என்ன பாராட்டு என்பதை சினிமா நடிகன் பத்திரிகை வாயிலாக பிற்பாடு படம் முடிந்து வெளியே செல்லும் பொழுதுதான் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஒரு கைத்தட்டல் இன்னும் ஒரு வாட்டி தட்டுங்க கேட்டுக்கேன். இதுக்காக தான் வந்தேன். இன்னும் நாங்கள் பர்ஃபார்மன்ஸாக முழுசாக ஆரம்பிக்கல, அதுவும் நான் ஆரம்பிக்கலை. எனக்கு முன்னாடி செஞ்சவங்க எல்லாம் ரொம்ப அழகாக செஞ்சுட்டு போயிருக்காங்க. இதே கைத்தட்டல் பிற்பாடு கிடைக்குமா என்னன்னு தெரியாது, அதனால முதல்ல பண்ணிக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச ஒரு ஆளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். ரொம்ப என்னை பொறுத்தவரை ரொம்ப அழகானவர், ரொம்ப திறமைசாலி. இந்த திறமைக்காகவே பலர் இவர் மேல் காதல் கொண்டுள்ளார்கள். மணிகண்டன் பொம்பளை இல்லை, எனக்கு பிடிச்ச மனிதர் ஆம்பளை, மிஸ்டர் எஸ்பிபி. எஸ்பிபி எங்க இருக்கீங்க? கை தட்டி முடியும். இப்பதான் புரியுது, பெரிய ஸ்கிரீன்ல நீங்க சார் எஸ்பிபி பத்தி நான் உங்களுக்கு சார் எஸ்பிபி பத்தி நீங்க சொல்லக்கூடாது சார். நான் சொல்றேன் சார், மெட்ராஸ்ல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அவருக்கு அவார்டு கிடைச்சாலும் எங்களுக்கு அவார்டு கிடைச்சாலும் கூட இதெல்லாம் டீம் ஒர்க், நாம எல்லாம் சேர்ந்து செய்யறோம் அப்படிலாம் சொல்லுவார் சார். இப்ப மட்டும் அவர் வந்து ஒருத்தரா தனியா இன்ட்ரடியூஸ் பண்ணது நல்லா இருக்கு. இப்ப இந்த ப்ரோக்ராம் யார் பேர்ல நடக்குது? இந்த ப்ரோக்ராம் நம்ம ஷோ இல்ல, என்ன பேர்ல அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க? அது நம்ம கமல்ஹாசன் ஷோ பண்ணுங்க. சொல்லுங்க. கமல்ஹாசன் ஷோ சார். கமல்ஹாசன் ஷோ. So this is Kamalhassan's Mecca show. அவர் சுத்தி நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம். We are all trying to do a team work to him. அவ்வளவுதான் தவிர நீங்க வந்து எஸ்பிபி இதெல்லாம் பேசக்கூடாது. அவ்வளவு வேண்டாம்னா அப்ப என்ன உங்களை பத்தி நிஜத்தையே சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாது சார். அப்ப பொய்யாவை சொல்லாமா? அது உங்களை பத்தி தப்பா சொல்லாமா? சொல்லுங்க. ஓகே சார். இந்த எஸ்பிபிங்கிறவர் இருக்காரு, அவர் நல்ல மனுஷனே கிடையாது சார், ரொம்ப கெட்டவர் சார். அவருக்கு பாட்டுன்னா என்னன்னு தெரியாது சார், பாடவே வராது சார், ரொம்ப அசிங்கமான குரல் சார். அவருக்கு மியூசிக் டைரக்ஷன் பண்ண தெரியாது சார், அவருக்கு நடிக்கவும் தெரியாது சார். அவர் நடிகர்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, பாடகர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது சார். அவர் நல்ல மனுஷனே இல்லை சார், அவர் ரொம்ப ஒல்லி சார். சார் இந்த கடைசியில சொல்றது மட்டும் போய் மற்றதெல்லாம் இல்ல. கமல் நம்ம பத்தியே நம்ம எதுவும் பேசுகிறது அதுவும் சரிதான். ஒருத்தர் முதல் ஒருத்தர் தட்டிட்டு இருந்தாலும் கை தட்ட மறந்துடுவாங்க. இப்ப அந்திமழை பொழிகிறது கமல்ஹாசன் சாரோட முதல் ப்ரொடக்ஷன்ல நான் பாடின முதல் பாடல். அடுத்த பாடலாக இப்போ நெக்ஸ்ட் சாங் இஸ் ஓ நாகேஷ் சார் வணக்கம். சொல்லுங்க. எஸ்பி பாலசுப்ரமணிய சார் சொல்லுங்க. மகா வித்வான் எல்லாருக்குமே தெரியும். தெரிவையார கட்சியிலேயே பாடுற அளவுக்கு உங்களுக்கு ஞானம் இருக்குன்னு தெரியும். ராஜரத்னம்
நாதஸ்வரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாதஸ்வர வித்வான். ஆமாங்க. அவர் நாதஸ்வரம் எடுத்து வாசிச்சாருன்னா கல்யாணியா காம்போதியா தோடியா ஓடி வரும். அவரது வேறையா வரும். அது வேற மாதிரி. அது பைப்பில் வருது, மூக்கில் வருது. அப்படியெல்லாம் வரக்கூடாது. உங்களுக்கு தெரியாது, எங்க ஊர்ல பக்கத்து கிராமத்துல ஒருத்தன் ஒரு தேங்காய் மூடி கச்சேரி பண்றவன் வெறும் ஒரு மிருகத்தை எடுத்துட்டு வந்தோம்பா, 3 மணி நேரம் அடி 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 அடின்னு அந்த அடி அடிச்சு அந்த ஊரையே செவிடாக்கிருக்கான். என்ன முருகங்கன்னா தெரியாதா? மிருகன்னா தெரியாதா? தெரியாது, சொல்லுங்க நீங்க. மிருகன்னா தெரியாது. வயலின் மாதிரி ஊதுவாங்களே, 3மே தெரியாதா? சரி. ஹலோ, அது மாதிரி நீங்க நல்ல சுவாரஸ்யமா நல்ல பிரமாதமா கிளாசிக் மியூசிக்கா பாடணும். நான் கிளாசிக்கல் அவ்வளவு கத்துக்கிறது கிடையாது. அதெல்லாம் நீங்க என்ன சங்கராபரணத்தெல்லாம் பாடிருக்கீங்க, எனக்கு தெரியாது அவரை பத்தி. சங்கராபரணம் பாட்டுறீங்களா? சங்கம் அது இல்ல, நான் சொல்றேன், இங்க வாங்க. சொல்லுங்க. மூர்த்தி போன உடனே பாடுங்க. இந்த ஆமா, இது என்னது? அலமாதான் சைக்கிள் வந்திருக்குது. ஸ்டேஜ் இவ்வளவு பெருசு இருக்குது, நடந்தா கால் வலிக்க மாதிரி சைக்கிள் வச்சுட்டு வந்துட்டேன். கால் வலிக்கூடாது, சைக்கிள்ல பெல்லே வேணாம். நமக்கு எதுக்கு பெல்லு? நான் பல தயாரிப்புகளில் ஈடுபட்டிருக்கேன். நல்ல படங்கள் தயாரிப்பதாக நினைச்சிட்டு இருக்கேன். என்னுடைய தயாரிப்பிலேயே நான் ரொம்ப பெருமைப்படுற ஒரே தயாரிப்பு, ஒருவேளை இயற்கைக்கே அதை விட்டு கொடுத்துட்டதுனாலையும் மதர் நேச்சர் நிறைய உதவி பண்ணதுனாலையும் என்னுடைய பர்ஃபெக்ட் தயாரிப்புகள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்றது என்னுடைய மகள் ஸ்ருதியா தான் இருக்கு. ஸ்ருதி, now it's a little present I brought from Madras, my little daughter Shub. Oh, excuse me, I'm particular, I came out of the stage hands, please, where is Shruti? Can't find. But, Shruti, 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 Shruti. You're there? How did you manage to get into an empty box? Oh, they got the magic rubber for me. Oh, it is it? Come on. Oops. Careful. Oops. That's it. Okay. So, now we're going to sing, is it? Or speak? Both. Both, yeah. இதான் உனக்கு முதல் மேடையாட்டுமா? அரங்கேற்றம். That in Singapore, lucky you. Huh? Look at that. Thank you. Oh, well, you got stage manners, I should say. Okay, now I'll leave you to your audience. It's you. Are you scared? No. Are you? Yeah, of course I am. My daughter doing the first show that in Singapore. Yes, I am scared. So you speak to them. Ladies and gentlemen. நிறைய தமிழர்கள் இருக்காங்க. தமிழ் பேசு. தமிழ் தமிழ் தெரியல. I tried. சாரி, லாஸ்ட் மினிட் சேஞ்ச். தமிழ்ல தான் பேசணும். Okay. பெரியோர்களே, தாய்மார்களே, என்னை போன்ற சின்ன ஜீவி குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான
நல்ல காலெல்லாம் நடந்து பட்டுப்பாடை கட்டியிருக்கனால உங்களுக்கு தெரியல. இதுக்கு மேலே பேசின உடனே அதுக்காக ஒரு பாட்டு பாடி போயிடுறேன். நல்லா இருந்துச்சுன்னா கை தட்டுங்க, நல்லா இல்லைன்னா அப்பவும் கை தட்டுங்க. நான் சின்ன பொண்ணு இல்லை. Ladies and gentlemen, my father introduced me quite nicely. Yes, he is my producer. But he forgot one thing about his co-producer, without whom I would have not been possible. So I invite his co-producer on the stage, Mrs. Sanika Kamal Hassan. Mama can stop. Mama? Thank you very much. Good evening, ladies and gentlemen. It's an absolutely wonderful evening. The Singapore crowd is not only good, they are great. They are much better than what we could even imagine in our dreams. It's an absolutely wonderful evening. There's a lot more to come. But before that, at this point, I would like you to meet the team of the Kamal Hassan Mega Show. The manager of the show, Mr. Ramji, Mr. Nathan, the promoter in Singapore, the stage manager, Miss Vishalam, the partner of Raj Kamal Films International, Mr. Chandra Hassan, the dance director of this evening, who have created this absolutely wonderful movements, Miss Girija Raghuram, and her husband, Mr. Raghuram, who is in Madras working. And there are 3 members of our team, Mr. Crazy Mohan, Mr. Sahadevan, and Mr. N.P. Satish, who are in Madras and not here with us. The wonderful dancers, the boys and girls who are so lively. Ladies and gentlemen, the orchestra, and the singers Manju, Shamin, Ranjini, Lata, Geeta, Sai, Shriram and Venki. And all this sound, all this introduction which I am giving you, it's reaching to you. The lights and everything. The wonderful team, Mr. Kevin Nair and his team 108, and Mr. Sridhar of Media Arts. And now, ladies and gentlemen, for the artist. The days of his life would one day become the part of Tamil cinema history. Mr. Nagesh. The gentleman who is there and always there, Mr. Murthy. The young and talented lady of the Tamil cinema for today and tomorrow, Miss Rohini. Give her a big hand, that's it. She's the Rambam girl. Now the gentleman who is not only a favorite of Mr. Kamal Hassan, but a favorite of all of us. A genius, a wonderful artist, and what else can I say, that we are so lucky that we were fortunate enough to hear him. Mr. S.B. Balasubramanian. I suppose there's somebody still missing? Yes, I think one introduction is missing. The only thing is, I don't know where to find him. A man who could imagine a show of this magnitude
has not only got to be an artist, but a fan of art and artists. So where else can you find him? But where do I find him? Mr. Kamal Hassan, can we have the pleasure of your company, please? Sorry? Ladies and gentlemen, the star and the artist of this evening, Mr. Kamal Hassan, who has worked so hard with his team and brought this wonderful evening for all of us here in Singapore. Good evening. Good evening. Looks wonderful from there. I want to have a view to the audience. மிக அழகாக இருந்தது. அங்கிருந்து பார்ப்பதற்கு நன்றி. அங்கிருந்து உங்க பார்வை எப்படி இருக்கு, ராஜ பார்வை எப்படி இருக்கு பார்க்கணும் இல்லையா, அதுக்காக நான் அங்கிருந்து பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். எங்க எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவங்க தான் இந்த ஷோவுடைய முதுகெலும்புன்னு சொல்லணும். காரணம், ஒரு நடிகையாக நட்சத்திரமாக இல்லாமல் கீழ்மட்ட தொழிலாளியாக உழைத்து இந்த ஷோவை வெற்றியாக்குவதில் என்னுடைய அவசரங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு பொறுமையாக இருந்து இந்த மனைவிக்கு மட்டுமல்ல இந்த கலைஞருக்கு நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாகிறது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறேன். இது நாங்கள் ரிஹர்சல்ல பார்க்கிறோம். ஓகே, தேங்க்யூ. அவங்க எதிர்பார்க்கிறோம். அந்த வசனமா சொல்லி அடிக்கடி நாங்கள் வசனம் பேச நடிகர்கள், அதனால வெறும் வார்த்தைகளா சொன்னா புரியாதவங்கிறதுனால அந்த சொல்லிட்டேன், மன்னிக்கணும். ஐ திங்க் தி சென்ஸ் ஆல் ஹியர் வில். தேங்க்யூ. என்ன அப்படி கேள்வி பதில்கள். இங்கே பல டிக்கெட் வாங்கின ரசிகர்கள்ட்ட அப்படியே வாசக சில பேப்பர்களை கொடுத்து உங்கள் கேள்விகள் கேட்க சொல்லியிருந்தோம். அவங்க நீங்கள் அதுலேருந்து ஒரு எத்தனை கேள்விக்கு பதில் சொல்கிறது நேரம் இருக்கோ அத்தனை கேள்வி நீங்கள் பதில் சொல்லணும். 4 நிமிஷம். 4, 5, 3, 2, 3. நீங்கள் கொஸ்டின்ஸ் எடுத்து என்கிட்ட கொடுத்துருங்க. அவங்க சாப்பிட நான் கேட்குறேன் கேள்விகள். ஒரு 4 இடம் பார்த்தா அள்ளுங்க, அப்படியே அள்ளுங்க, அப்படியே பட்சத்து அள்ளுங்க. நிறைய எழுதியிருக்காங்க. தேங்க்யூ. முதல் கேள்வி. அப்புறம் இன்னொரு ஆ அந்த கேள்வியெல்லாம் படித்து முடிச்சது அப்படியே கீழே போட்டக்கூடாதுங்க. 500 ஆமாம் தெரியும். முதல் லெட்டரில் இது கேள்வியே இல்லை. 500 எழுதிட்டாங்க. அவங்க போய் கொண்டு போயிட்டாங்க. நான் வீட்டு போட்டு பாக்கெட் வச்சுருக்கேன். முதல் கேள்வி மிஸ்டர் ஷாஜஹான் என்பவர் கேட்டிருக்கிறார். திரு கமல் அவர்களே, நீங்கள் சிங்கப்பூருக்கு பல வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கிறீர்கள். உங்களது இந்த ஊர் ரசிகர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நினைக்கிறது வேணா காட்டுமா? கேட்டா கிடைக்காது. கேட்டது அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி திறந்த மனதுடன் கலைஞரை பாராட்டும் ஒரு அரங்கம் அதில் அமைந்திருக்கும் ரசிகர்களும் இருப்பதனால் தான் நான் சிங்கப்பூரை எனது முதல் அரங்கேற்ற மேடையாக தேர்ந்தெடுத்தேன். இது பல ஊர்களுக்கு சென்றிருக்கலாம். அந்த ஊர்களை நான் குறைக்க சொல்லவில்லை. எனக்கு ஒரு சின்ன சுயநலம் இருக்கிறது. தமிழர்கள் உலகெங்கும் வாழ்கிறார்கள். அதுவும் வெளிநாட்டில் கடல் கடந்து இருக்கும் இந்த ஒரு நாட்டில் சிலர் நீங்களாக வேற எங்க பார்த்தாலும் தமிழ் எழுத்த போர்டில் பார்க்கறது சிங்கப்பூரில் மட்டும்தான் பார்க்க. இங்கே தமிழுக்கு கிடைத்திருக்கும் பெருமை எனக்கு அங்கே எதிரொலிக்கிறது. உலக அரங்கில் இந்த மாதிரி கைத்தட்டை தமிழர்கள் வாங்கியிருக்கிறார்கள். சிங்கப்பூரில் ஒரு அங்கமாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள். அவர்களது உழைப்பினால் அந்த உழைப்பாளிகளை கலைப்பு செய்த சற்று நேரம் நாம் இந்த நிகழ்ச்சியை நல்வதை கடமையாக
பெருமையாக கருதுகிறேன். இன்னும் நிறைய நினைக்கிறேன். ஒரே கேள்வியிலே இவ்வளவு நேரத்தை கடத்தப்பட்டார். இதுதான் நான் நினைக்கும் பல விஷயங்களில் சின்ன ரத்தன சுருக்கமான கருத்து. நன்றி. கோலாலம்பூரிலிருந்து ஒரு நண்பர் வந்திருக்கிறார். அவருடைய பெயர் ஜெயக்குமார். கோலாலம்பூர் முதல்வர் அன்புக்கு சென்ற தலைமுறை நடிகர்களான திரு சிவாஜி அவர்கள், திரு எம்ஜிஆர் அவர்கள் போன்ற நடிகர்களுக்கும் நீங்கள் மற்றும் ரஜினிகாந்த் போன்ற நடிகர்களுக்கும் வித்தியாசம் என்ன? யார் பேர்? அது பேர் வந்து கோலாலம்பூர் ஜெயக்குமார். இவ்வளவு தூரத்திலிருந்து ஒரு தகவல் எடுத்து விட்டுலாம். ஒரு உண்மை இங்கே சொல்ல வேண்டும். மேடை போட்டி அதெல்லாம் 1000 இருந்தாலும் உண்மை என்னன்னா, இந்த கேள்வி கேட்டிருக்காரு போராட்டம் கொடுத்தாரு. உங்க அப்பாவுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அவருக்கு வயசாகிடுச்சு, நான் இளைஞன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். மற்றபடி அங்கிருந்து கற்ற விஷயங்கள் தான். நகக்கணுக்கள் கூட அப்பா மாதிரி இருக்கும். அவங்க நடக்கிறது, பேசுறது, படுத்து தூங்குறது, இந்த சாயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரியே செய்வாங்க. ஆக எங்கள் தகப்பனின் சாயலில் நாங்கள் இருக்கிறோம். எம்ஜிஆர் அவர்களும் சரி, சிவாஜி அவர்களும் சரி, நாங்களெல்லாம் குழந்தைகளாக அண்ணாந்து பார்த்த மாபெரும் விஸ்வரூபங்கள். அவர்களை நாங்கள் ஏதோ, ஆனால் என்னை ஒப்பிடும் பொழுது, உங்களையும் சிவாஜியும் எல்லாம் ஒப்பிடும் பொழுது பேசாமல் கேட்டுருக்காங்க. பதில் சொல்றதுல அர்த்தமே கிடையாது. காரணம், சிவாஜி அவர்கள் ஒரு சரித்திரம். அது அவர் ஒரு கிட்டத்தட்ட 2000 மணி நிறைவேற்றி கொண்டிருக்கிற அவருடன் இந்த பூனைக்குட்டியெல்லாம் ஒப்பிடக்கூடாது. ஆக நான் அவர் மேல் இந்த அவையில் அடக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அவருக்கு எதிர்க்கையும் இப்படித்தான் பேசுவேன், அவருக்கு பின்னாலையும் இப்படித்தான் பேசுவேன். அவரை பற்றிய விமர்சனங்களையும் நான் பலமாக அவருக்கு எதிரே சொல்லக்கூடிய ஒரு செல்ல பிள்ளை நான். அவருக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு நாங்கள் உடம்பெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா ஆடி ஓடி ஆடி செய்ய முடியுது. பல ஆக்சிடென்ட்லாம் இருந்தால் கூட டப்புன்னு எதிர்த்து நிற்க முடியுதுன்னா அதுக்கு காரணம், எனக்கு உடற்பயிற்சிக்கு குருவாக இருந்தவர் மக்கள் தான் எம்ஜிஆர். நிஜமாகவே எனக்கு வசதி கிடையாது. நீங்க எல்லாம் டம்பல்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, பார்பல்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. நான் இதெல்லாம் போய் எங்காவது வாங்க முடியும்? நான் ஒரு தொழிலாளின்னு சொன்ன பொழுது, தொழிலாளி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு டம்பல்ஸ் எடுத்துட்டு போகலாமான்னு கேட்கலாங்க. தர்மம் நிறைய பண்ணுவாரு, அதனால அந்த டம்பல்ஸ் நான் எடுத்துக்கலாம்னு சொன்னா சரியாக கொடுத்துருவாருன்னு நினைச்சிட்டு அப்படி சொன்னேன். ஆனா அதையும் விட பொக்கிஷமாக மதிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை அவர் தந்தார். நீ எக்ஸசைஸ் செய்யறதுக்கு பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துங்கிறது இல்லைன்ட்டு ஒரு சேரை எழுதி போட்டு காலத்துக்கு ஜன்னலில் வச்சுட்டு இன்க்ளைன் ப்ரெஸ் மாதிரி ரிவர்ஸில் வருங்க. யூ டூ இட்னு எனக்கு ஃபர்ஸ்ட் அவரே செஞ்சு காட்டினாங்க. காலை 6:30 மணிக்கு ஒரு அவுட்டோர் லொக்கேஷனில். இப்படி எனக்கு குருவாக இருந்து பழக்கியவர்கள் அவர்கள். அவர்களை நான் வெறும் ரசிகனாக பார்த்தாலும் தலைவனாக கடமைப்பட்டிருக்கிறேன். நடிகனாக, கலைஞனாக நான் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டது நிறைய. 2 பேருடைய கலவையில் தான் இன்று எனக்கு பணம் சம்பாதித்து கொடுக்கிறது. அவர்களை நான் மதிக்கிறேன், வணங்குகிறேன். எங்களையும் அவர்களையும் இப்பொழுது ஒப்பிடுவது நியாயமே கிடையாது, நல்லதும் இல்லை. சரித்திரத்தில் சரித்திர ஆசிரியர்கள் எங்க இடத்துல யாரை எங்க வைக்கணுமோ அங்கே வைப்பாங்க. அதனால அவசரப்பட்டு நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்க நாங்களும் கேட்க மாட்டோம். நீங்களும் அதை எடுத்து எங்கள் தலையில வச்சிருவாங்க. எங்களுக்கு அவ்வளோ தினம் தலையில தாங்க. திரு சிவாஜி அவருடைய பேர் திரு வின்சென்ட் ஃப்ரம் ஜேபி ஜோர்பாக். திரு சிவாஜி அவர்கள் நல்ல கதை அம்சங்கள் உள்ள படங்களில் மட்டுமே நடித்தார். திரு எம்ஜிஆர் அவர்கள் வர்த்தக ரீதியான படங்களில் மட்டுமே நடித்தார். நீங்கள் நாயகன் போன்ற ஹெவி ரோல் செய்கிறீர்கள், அதே சமயம் சகலகலா போன்ற அடிதடி படங்களும் செய்கிறீர்கள். உங்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லையே. அதாவது இதுல ஒரு விமர்சனமும் அடங்கி இருக்கிறது, பெரிய பாராட்டம் அடங்கி இருக்கிறது. இப்பதான் நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னதை வழிமொழிந்த மாதிரியான இது. அவர்கள் எதற்காக அப்படி கொடுத்து கொண்டார்கள் என்று தெரியவில்லை. அப்படி செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களும் செய்திருக்கலாம், இவர் செய்த அவரும் செஞ்சிருக்கலாம், அவர் செய்தவர்களும் செஞ்சிருக்கலாம். ஆனால் என்னமோ அவங்க அப்படி விரும்பலை. ஆனால் எங்களுக்கு ஒரு பேராசை, இந்த மாதிரி கைத்தட்டல் வாங்குறதுல ஒரு சின்ன அல்ப ஆசை. நிறையா வாங்கணும், கிடைச்ச நேரத்தில் கைத்தட்டல் வாங்கணும்னு ஆசை. அதுக்காக
இதையும் செஞ்சு பார்த்துக்கலாம் அதையும் செஞ்சு பார்த்துக்கலாம், நமக்கு எப்படி வருமோ எதிர்காலம்னு எங்களுக்கு தெரியாது. என்ன கிடைச்சதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ கூட நான் என்ன நினைக்கிறேன், ஒரு கலைஞனாக நான் இருக்கும் பொழுது, நான் நல்ல வசனம் பேசும் பொழுது, நல்ல தமிழ் பேசினால் அல்லது நல்ல ஆங்கிலம் பேசினால் பாராட்டுகிறார்கள். அதே சமயம் நல்ல ஒரு பாடலை பாடினால் பாராட்டுகிறார்கள். நல்ல ஒரு டபுள் டான்ஸ் ஆகினா அதுக்கும் பாராட்டு. எல்லாத்தையும் செய்யறதுனால ஒரு புகழ் அதிகமாகுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் செய்கிறேன். மற்றபடி உங்களுக்கு பிடிக்காத படங்களில் நடித்ததற்கு நான் மன்னிப்பு மட்டுமே கோர முடியுமே தவிர காரணங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கு தெரியாது எது நல்லா வரும். தெரிஞ்சா நாங்கள் சக்சஸ்ஃபுல் தவிர வேற எடுக்கவே மாட்டோம். எங்களுக்கு தெரியாது. உங்களை நம்பி இவர்களுக்கு பிடிக்கும் என்று சொல்லுகிறோம். அது நாங்களாம் சமைச்சு போட்டுட்டு டைனிங் டேபிள் கிட்ட இருக்கிற கொண்டாட்டிகள் மாதிரி தான். முகம் கொஞ்சம் சுருக்கினா உப்பு சரியில்லைன்னு நினைச்சிட்டு பழக்கப்படும். அந்த மாதிரியான ஆட்கள் தான் சினிமா தயாரிப்பாளர்கள். நீங்க சொல்ற கருத்துல இருந்து தான் புரிஞ்சிக்க முடியுமே தவிர தீர்க்கதரிசி இது யாரும் இல்லை, ஜாம்பவான் இந்த திரையுலகில் யாரும் இல்லை. கேள்வி. இவர் திரு பாலா, சிங்கப்பூர்ல உள்ளூர்காரங்க. நடிகை சுகன்யா அவர்கள் உங்கள் நிகழ்ச்சியில் வருவதாக அறிவிப்பு வந்தது. அவரை இதுவரை கண்ணில் காட்டவில்லையே, ஏன்? இவர் யார்? இன்னொரு பாலா. சரி, இதுக்கான என்ன அவர் நம்மள மாட்டிருப்பதாக நினைக்கிறார். இதற்கான பதில நடுவர் இல்லை வேலைக்கெல்லாம் வந்து இவர் தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணார். ஒன்றும் கோச்சிங் பண்ணாங்க. காரணம் என்ன சொல்லலாம். அதாவது நானே சொல்லியிருந்தேன், பயமாக இவருக்கு தான் போய் டேட்டெல்லாம் வாங்கி பார்த்தாங்க. சுகன்யா அவர்கள் இப்போ நிறையா படங்களில் நடிச்சுட்டு இருக்காங்க. ஒத்திகைக்கு வர நேரம் இருக்காது என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல் வச்சுருந்தோம். ஒத்திகை செய்யணும். ஒத்திகை செஞ்ச பொழுதே சின்ன சின்ன தவறுகள் வருகிறது. எங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்கோம். மன்னிச்சு தட்டிப்பீங்க, நன்றி. அதை பார்க்காமல் ஒரு 2 நாள் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. மன்னிக்கணும், 2 நாள்லாம் பண்ணி வர முடியாது. இதை நம்ம பகையாடுறதுக்கு வேண்டாம், கோச்சிக்க வேண்டாம். தயவுசெய்து ஒத்திகை இல்லாமல் சிங்கப்பூர் ரசிகர்கள் இருக்குன்னா உங்களையும் நிறுத்தி அவமானப்படுத்த மாட்டேன், நானும் அவமானப்பட மாட்டேன் என்று சொல்லி கனிவாக கைதுவைத்து விட்டு கொண்டு வந்திருக்கிறேன். அவர்கள் வர இயலாமல் போனதற்கு அவர்கள் வேலைகளும் எங்களின் அழுத்தமான கட்டுப்பாடும் தான் காரணம் என்பதை பாலா இது எங்கள் கடமையாகிறது. ஏன்னா இன்னைக்கு 6:30 மணி போட்டுட்டு எங்களுக்கு இருந்த தொழில்நுட்ப தகராறுகளால் 7 மணி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இப்போ நான் பேசுறதுன்னு தெரியும். உங்களதெல்லாம் என்னுடைய ஆசை லைட்டு வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். அதனால தொழில்நுட்ப தகராறுகள் வந்ததுனால 6:30 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய நிகழ்ச்சியை 7 மணிக்கு ஆரம்பிப்பதற்காக தாமதமாக மன்னிப்பையும் சம்மதமாக கேட்டுக்கொள்கிறேன். இது என்னுடைய கடமையாகிறது. இங்கே வராமல் போய்விட்ட சுகன்யா அவர்கள் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் ரசிகர்கள் அவர்களுடைய இல்லாமையால் அதிகம் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள் என்று நம்பி வணங்கி இந்தியன் மூவி நியூஸ் நாதன் அவர்களை மேலே அழைக்கிறேன். ஒரு சிறிய வேலை கடமை பாக்கியிருக்கிறது. வணக்கம். நமக்கு சின்ன வேலை இருக்கு, அதை செஞ்சிடலாம். நல்ல கனமான மாதங்க. இப்பொழுது this is Mr. Ishwaran. Now Mr. Kamala Hassan will present $5,000 check to Sindha. Mr. Ishwaran. நன்றி. நான் ரிஹர்சல் இல்லாமல் எதையுமே செய்யறது இல்லைன்னா இது சின்ன தப்பு வந்துடுமோங்கிறதுனால முன்பே படம் யோசிச்சுட்டு தான் எதுவுமே செய்யணும். கொஞ்சம் பரவாயில்ல
இருந்தாலும் ரிஹர்சல் இல்லாமல் இங்கு இந்த மேடையில் இங்கு ஏற்பட்ட சந்தோஷத்தில் ஒரு சின்ன அதிக பிரசனமான அறிவிப்பு. இந்த கொடுத்திருக்கிற இந்த 5000 ரொம்ப சின்ன தொகையாக வருகிறது. எவ்வளோ கொடுத்தாலும் சின்ன தொகையாக தான் படும். இன்னொரு 5000 சேர்த்து நாளை கொடுத்திருப்பேன். அந்த செக்கோட வரல. திடீர்னு இங்கே தோணிச்சு இந்த கைத்தட்டெல்லாம் பார்க்கும்போது வேறு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எப்படி சொன்னாலும் நடிகன் வசனம் பேசுகிறாங்க. நிஜமாக சந்தோஷம். அதை காட்டுவதற்காக சிங்கப்பூர் தமிழர்களின் சகோதரர்கள் அவர்களை நான் மதிக்கிறேன், அவர்களை நேசிக்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு சின்ன கணையாளி கூட சொல்லுவேன். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். அதற்கான வாய்ப்புகளை இந்த ரசிகர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நன்றி திரு கமலஹாசன் அவர்களே. சிங்கை தமிழ் குடி பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இங்கு வருகை புரிந்திருக்கும் சிங்கப்பூருக்கான இந்திய தூதர் அவர்களே, பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களே, இந்த மாபெரும் கலை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் சிங்கப்பூரிலே நடத்த வேண்டும். தமிழ் மக்கள் வசிக்கின்ற இந்த சிங்கப்பூரிலே அரங்கேற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சியை இங்கே படைப்பதற்கு இந்தியன் நியூஸ் பத்திரிகையின் குடும்பத்திற்கு அவர் அளித்த இந்த வாய்ப்பை சிங்கப்பூர் தமிழ் மக்களுக்கு அவர் அளித்த ஒரு வாய்ப்பு என்று நான் நினைக்கின்றேன். அதற்காக திரு கமலஹாசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு ஒரு பெருத்த கரவொலியை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இந்த மாபெரும் நடிகர் அவர்கள் மேடையிலும் மாபெரும் சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் சிங்கப்பூரை அவர் தேர்ந்தெடுத்தார். அதற்காக நன்றி கூறிக்கொண்டு இன்று இந்த மேடையிலே அவர் புரிந்து வருகின்ற புரிய போகும் நல்ல பல அங்கங்களை நாம் ரசித்து மகிழ்வும் என்பது எனக்கு தெரியும். மற்றும் இங்கு வந்திருக்கின்ற உங்களின் சார்பாக நான் சிலருக்கு நன்றி கூற விரும்புகின்றேன். ஜஸ்ட் for a few minutes. நான் பேர் மறக்க கூட இருப்பாங்க. அதனால மிஸ்டேக் இருக்கேன். ரிலாக்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அதாவது ராஜ்கமல் இன்டர்நேஷனலும் இந்தியன் மூவிஸும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை படைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ராஜ்கமல் இன்டர்நேஷனலுக்காக இந்த நிகழ்ச்சியை கோஆர்டினேட் பண்ணி இந்த நிகழ்ச்சி திறம்பட செய்வதற்காக இங்கு 2 முறை வருகை புரிந்த திருமதி சரிகா கமலஹாசன் அவர்களுக்கும் திரு சந்திரஹாசன் அவர்களுக்கும் திரு ராம்ஜி அவர்களுக்கும் உங்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியன் மூவிஸின் நிர்வாகிகள், எனக்கு அறுபடுபட்ட எனது இனிய நண்பர்களுக்கும் உங்களின் சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து கேவன் போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த திரு சோமு அவர்களுடைய ஊழியர்களுக்கும் எங்களது நன்றி. ஸ்ட்ரெயிட் டைம்ஸ், தமிழ் முரசு, தமிழ் நேசம், எஸ்பிசி, NTUC வீடியோ ஹால் அண்ட் இன்று ஒளியை தந்து கொண்டிருக்கும் டீம் 108 கேவின் அண்ட் கெனி அவர்களுக்கும், இன்று இந்த நிகழ்ச்சியை வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் ஃபிலிம் லைன் அனுவா அவர்களுக்கும், IMN ரீடர்ஸ், இந்த SIS சிங்கப்பூர் உள் அரங்கத்தின் மேனேஜ்மெண்ட் ஆபீசர்ஸ் அவர்களுக்கும், திரு மோட்டிலால் மணி அவர் பேஸ்கோ என்டர்பிரைஸுக்கும், சிவா ஆஃப் டூரிஸ்ட் வேர்ல்ட் அவங்க தான் இந்த ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ற போக்குவரத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள், அவர்களுக்கும், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அன்புள்ளம் கொண்ட
இங்கு அமர்ந்திருக்கின்ற தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் உங்களின் ஆதரவு எங்களை பெருமகிழ்ச்சி செய்திருக்கிறது. இந்த ஆதரவு நீடிக்க வேண்டும். நாங்களும் எங்களால் முடிந்தவரை உங்களுக்கு சிறப்பான நிகழ்ச்சி தந்ததும். இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இந்தியன் மூவி நியூஸின் 4வது திரைப்பட விருது விழாவில் போட்டியில் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு சிறந்த நடிகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். வெரி குட். ஆகவே நன்றி, வணக்கம். இப்பொழுது எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரு நிகழ்ச்சி. நேர போய் அவங்க பக்கத்தில் டாய்லெட் நாங்கள் இருக்கு என்ற விஷயம். பாடலை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த என்ன 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 ஒரு நிமிஷம் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டு உங்க வேலை பாருங்க. ரொம்ப சுத்தி பார்க்கலாம். வருதான்னு பார்க்குற இடம் இது இல்லைங்க. வந்ததுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய இது இல்லை. என்னை கொஞ்சம் பாட விடுறீங்களா? 2 பக்கம் புண்படுத்திட்டு வந்துட்டு என்னை வேலை செய்ய விடுங்களேன். அப்போ நான் எந்த வேலைக்கு தான் வந்துருக்கோம். அதாவது நம்ம கண்ட சோறு, ஃப்ளைட் டிக்கெட்டு வேஸ்ட்டு, ஹோட்டல் கண்ணு ஊற்றுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இல்லை, நான் சொல்லலை. என்ன எதிர்க்கே அவர் செய்ய பிரச்சனை நம்ம வாட்டி இப்போ என்ன என்ன பாடலாமா? அடுத்த பாட்டு போகலாமா? இல்லை உங்க பாட்டு பாடுங்க சார். நான் பாட்டு சுற்றிட்டு இருக்கேன். கொடுத்துட்டு இருக்கீங்களா? என்னங்க இது? சார் நீங்க பெரிய பாடுறாங்க சார். அதெல்லாம் வேலை சார். எனக்கு தெரியாது அண்ணே, நான் அப்படிலாம் நினைக்கலங்க. உங்களை நான் எதிரியாக தான் நினைக்கல. நீங்கள் வந்து பெரிய மேலே உங்களுக்கு நான் ஒரு ஃபான் விசிறி. நாங்கள் விசிறி. நீங்கள் ஏன் எப்படிலாம் ஃபீல் பண்ணுறீங்க? நான் விசிறி சார். உங்களுக்கு ஏர் கண்டிஷனர் தான் சார். போதும், விஸ்திரி 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 அடிச்சிருக்கீங்களா? எனக்கு தெரியாது. ஒரு கைத்தட்டல் இன்னொரு கலைஞர் வாங்கி வைப்பார். வயிற்றெரிச்சல். கடவுள், வயிறு பெருசாக இருக்கிறதுனால எரிச்சல்னு சொன்னீங்கன்னா எப்படி? நீங்கள் ஒரு வேலை செய்யுங்கன்னா ஆர்டிஸ்ட்டாக அவங்களுக்கும் தரோம். மைக் வச்சுருக்கீங்க. அந்த கொம்புலேருந்து என் கையில் கொடுத்துட்டு நீங்கள் பாடுங்க. அவங்க கை தட்டுவாங்க, நான் கூட கை தட்டுறேன். சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க? வேணாம் வேணாம், நீங்கள் ரொம்ப அசிங்கமாக கருணை கொடூரமாக பாடுவீங்க. உங்களை அவமானப்பட்டிருக்கா உங்களை போட்டுருவார். அவர் அவமானப்படுத்துறாரு. நீ படுத்துறேன் தேவையில்லாத நேரம் சொல்றேன். நான் பாட்டு வராங்க பாடுவார். சரி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க சும்மா தனியா போயிட்டா போதுமா? எப்படி சார் உங்களுக்கு பேர் வந்துச்சு? இதை பாடி வந்துச்சு. சும்மா இருக்காங்க, துணைக்கு திறமை இருக்காங்க. அதெல்லாம் ஆசிரியர் இந்த மத்திய நீங்க ஏதோ ஊட இருக்கீங்க. அதில் வருது கிளாஸ். இவர் கூட பாடுவார். என்ன ஒரு நிமிஷம். நீங்கள் சொன்னது இந்த கடைசி வார்த்தை மட்டும் உண்மை. ஏன்னா இவங்க எல்லாம் இல்லாமல் நாங்கள் கிடையவே கிடையாது. அவங்க வாசித்தாலும் நாங்கள் பாட முடியும். எங்களுக்கு கலை கற்றதை அவங்க பின்னால் இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் வாசிக்கிறதுனால அவங்க இல்லாமல் நான் கிடையாது. நான் ஒத்துக்கிறேன். பணியுடன் ஒத்துக்கிறேன். நான் என்ன கண்டிப்பா. ஏன்னா என்கிட்ட ஒரு சோப்பு ஒரு டவலை கொடுத்து மைக்கு கொண்டு பாத்ரூம்ல கொடுத்தீங்கன்னா நான் வாசிச்சா நீங்க இருக்கிறதுமே தெரியாது. தெரியுமா? அதை ரெக்கார்ட் பண்ணி பாருங்க. எதுக்கு மைக்கை கழுவினா தான் பாடுறேன். நீங்களே நீங்க எப்ப பார்த்தாலும் எடிட் பண்ணிட்டே இருக்க. சார், என்னால் பாட முடியாது சார். அவங்க இல்லாமல் ஆர்டிஸ்டாக தான் என்னால் பாட கண்டிப்பா முடியாது சார். இப்போ நீங்க பாடுறீங்க, ஆர்கெஸ்ட்ராவோட கிளாஸ் வருது. இந்த ஆர்கெஸ்ட்ரா ஒண்ணுமே இருக்காங்க. முடியாதுன்னு சொல்லி வச்சுருந்தேன். நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ என்ன அவர் ஆர்கெஸ்ட்ரா தான் பண்ண முடியாதுன்னு முடியாதுங்க. அவர் பாடகர், நாம நடிகர். அவரை சைட் பண்ணாங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவர் பாடகர், நடிகர். நான் நடிகர், பாடகர். நல்ல கலைஞனுக்கு எல்லையே கிடையாது. நான் வந்து யார் சைடும் எடுத்துக்க மாட்டேன். நல்ல கலைஞருக்கு சைடு. நீங்கள் நல்ல கலைஞர்னா உங்க சைடு, இவர் நல்ல கலைஞர்னா உங்க சைடு. அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஆர்கெஸ்ட்ராவோட பாடணும், பாடி வாங்கின கிளாஸ் மாதிரி ஆர்கெஸ்ட்ரா இல்லாம தனி உடனே பாடி கிளாஸ் வாங்கிறாங்க நினைக்கிறேன். நம்பிக்கை இல்லைங்க, நடத்தி காட்டுறோம். பால் வாங்க முடியும்,
நானும் வேணா பக்கவாத்தியமா இருக்கேன் பாருங்க. அவங்கள நான் வந்து கூட்டு சேர்த்துக்கலாம். ஓகே, ஆமா, பிடிக்கலன்னா நான் தோத்துக்கோங்க. ஆர்கெஸ்ட்ரா இருக்கக்கூடாது. ஆர்கெஸ்ட்ரா சார் வேணாம் சார், நீங்க வாங்க சார், வாங்க சார். என்ன வந்து வந்து கடைசி வைக்கணும் நான் பார்க்கலாம் சார். ஏதோ என்ன உங்களுக்கு ஆர்கெஸ்ட்ரா இல்லாம 1000 பூஜை நினைச்சுங்க. சார் சீரியஸ் வாங்க என்ன ஆகுது? ஆனா வாயில என்ன சத்தம் கொடுக்குறாங்க? tempo பார்த்தீங்க கரெக்டா சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. we are going to do something different. ஓகே எப்படி பண்றீங்களா என்னென்ன பண்றீங்களா? சரி, இது வருது சார். நாயர் சார், நீங்க ஒரு சவுண்ட் கொடுங்க சார். ஒரு கண்ணியமா ஒரு நல்லா வாங்க சார். ஒரு டம் புஷ் அப்படின்னு. ஆமா, புல்ல விட பெட்டர் முடியாது. ஓகே சரி, ஓகே, டம் புஷ். ஓகே, ஏன் வச்சுங்க சார். நீங்க நான் சொல்லும்போது நீங்க ஆரம்பிச்சுடுவீங்க. நீங்க தான் நான் உங்களுக்கு தொடுவேன், தொடாம தள்ளி கொடுப்பேன். இருந்தாலும் உங்க கை காட்டும் போது அந்த ஒரு சங்கீதம் இதோட. ரெடி சார்? ரெடி? ஓகே சார், ரெடியா? ரெடியா? 2 1 2 3 4 என்ன சொல்ல வல்லவனுக்கு சொன்னாலே பாட்டு என்று சொல்லி என்று பல்லது இப்போ என்ன சொல்ல என்ன சொல்ல என்ன சொல்ல என்ன சொல்ல என்ன சொல்ல பசன் 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 பகல் சங்கரி போட்டு சங்கரி போட்டு பாடவா வந்தது பறக்கும் போனது போறட்டும் கட்டும் நிக்கட்டும் தட்டட்டும் கொட்டட்டும் 3 4 Hey,
मंगल राधा दौलत आई तुमने बरसी गाना राधा ना बोलो अब जा ना बोलो अब जा ना बोलो अब जा பல்லவு சேகை பப்பரம் சூச்சம் கன்னட மாந்திரம் காடுலம் ஒரு கொல்லம் திராவிடமே மலை நாடது கேரளமே புகழ் சுந்தர பாண்டியமே திரை சூழ்ந்திடும் சிங்களமே ஒரு அங்கம் பெரு வங்கம் மகனத்தொடி எப்பலம் ஒரு சீனம் ஒரு சோழம் ஒரு சொத்தொடு சோழகம் கண்டம் கேளும் காட்டில் வந்ததும் கண்டம் சிங்கே ஐக்கியமாய் என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்லுங்க இப்ப சொல்லுங்க பாத்தீங்களா சும்மா கேட்கறாங்க என்ன தெரியும் இங்கிலீஷ்ல ராப்பா அப்படியே காப்பி ராப்பா என்ன சார் ஏன் சார் வெள்ளக்காரன் கையில எதான் தூக்கிட்டு விடுறதுன்னு ஒரு விவசாயே கிடையாது சார் இது ராப்புன்றீங்களா சரி சார் வெள்ளக்காரன் கையில ஒன்று கண்டுபிடிச்சான் ராக்கெட் கண்டுபிடிச்சான் டாய்லெட் கண்டுபிடிச்சான் அதெல்லாம் ஒத்துக்கிறோம் ஆனா இது கூட நமக்கு தெரியாது இந்த சந்தம்லாம் எவ்வளவு பழைய சந்தம் தெரியுமா உருள ஒரு சந்தம் வெளிய ராப்பா கிளாப் 2 3 4 அழகு தமிழ் சிந்தும் அருணகிரி சொந்தம் இது நமது சொந்தம் பழைய ஒரு பந்தம் அழகு தமிழ் சிந்தும் அருணகிரி சொந்தம் இது நமது சொந்தம் பழைய ஒரு பந்தம் முத்தைக்கு வத்திக்கு நவி நத்திக்கிற நத்தித்தரவன் அத்திக்கொரு வித்துக்குரு வரன் என்ற போது 1 2 3 4 அழகு தமிழ் சொந்தம் அருணகிரி சொந்தம் பழைய ஒரு பந்தம் இது நமது சொந்தம் இதை கேட்கலாம் சார் நாம வந்தோம் இதை கேட்கலாம் வந்தோம் கை கட்டினா தலைவனுக்கு சோறு கட்ட மாதிரி கை கட்டுங்க சிங்கப்பூரில் இருக்கும் தமிழர்கள் உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் நன்றாக இருக்கும் நல்லாவே இருக்கீங்க பணமா இருக்கீங்க நலமா இருக்கீங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்க ஆனா அது மட்டுமே போதுமா போதா எனக்கு ஒரு சின்ன ஆனந்தம் பணிவான வேண்டுகோள் சொல்லலாமா நாங்கள் தமிழர்கள் நிறைய பாடுபட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க எனக்கு சேவை வருகிறது நண்பர்கள் மூலமாக படிப்பு கொஞ்சம் அவதாசியம் பண்ணி என்னால் நாம் முடியும் தமிழர்கள் அறிவு பெற வேண்டும் உலகத்துக்கு உயர்ந்த அறிவு அப்படிப்பட்ட அறிவு இல்லாமல் இல்லை இருக்கிறது தமிழர்களுக்கு பல துறையில் இருக்கிறது இன்னும் இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு இசைத்துறையில் எங்கள் நண்பர் ஒருவர் இருக்கிறார் ஞானம் மேலெத்தனம் தமிழருக்கு இருக்கிறது மற்றவர்களுக்கு இசைஞானி எனக்கு இசை விஞ்ஞானி எழுதுகிறார் நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் நண்பர் கமலும் நினைக்கிறார். அவர் சொல்றதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எங்களுக்கு செய்ய உதவி பணம் கொடுக்கறதில்ல, பரிசு வாங்குறதில்ல. நீங்கள் உயர்ந்த மனிதர்களாக புகழோடும் பெருமையோடும் வாழ வேண்டும். நான் நேரில் அங்கே வராமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய நெஞ்சம் நினைவு எல்லாம் உங்களோட. Thank you.